ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ரத்னவேலோட பிறந்த நாளை நல்லபடியாக கேக்கெலாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா வேதநாயகி நம்ம வள்ளியோட அம்மா ஜானகி ரொம்ப அசிங்கப்படுத்தி திட்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வள்ளியும் சேர்ந்து திட்டுற மாதிரி நடிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்த்த வள்ளி நேராக ஜானகியை பார்க்க வராங்க. அம்மா மன்னிச்சிருமா, அப்பாவோட பிறந்தநாள் கேக்கு முதல்ல நீடாமா சாப்பிடணும். ஆனால் என்ன சில பல சூழ்நிலைகளால் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு. இப்போ நான் மட்டும் என்ன இந்த அம்மா இது கேட்க நீ சாப்பிடு அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம ஜானகி கேட்கலாம், எனக்கு சாப்பிடாதது ஒரு கவலை இல்லை. ஆனால் அந்த வேதநாயகி என்ன பேச்சு பேசுகிறான்னு பார்த்தேம்மா, அதெல்லாம் நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, மன்னிச்சிடுமா. அவங்க கூட சேர்ந்து நானும் உனக்கு பேச வேண்டியதாக போயிடுச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு போதும். ஐயோ நீ அம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரிம்மா இந்த கேட்க முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கேட்க சூப்பராக ஊட்டி விடுறாங்க வள்ளி. இந்த பக்கம் நம்ம ஜானகியும் சாப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம வேலை இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா நம்ம ரத்னவேலோட பிறந்த நாளை அவங்க கட்சி ஆட்களை வச்சு கொண்டாட போகிறாங்க. ஸோ அதுக்குரிய ஏற்பாடுகளையும் பார்த்து முடிச்சிருக்காங்க நம்ம வேதநாயகி. ஸோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிறைய ஜோடிங்களுக்கு இலவச கல்யாணம் பண்ணுறதோட ரத்னவேலை நம்ம ஜானகி அம்மா கழுத்தில் தாலி கட்ட வைக்கணுங்கிறது தான் இவங்களோட திட்டம். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா விஷயத்தை நம்ம வேலு கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லி கேட்க வைக்கிறாங்க தோண்டி விட்டு. அப்படின்னு பார்த்து கட்சிக்காரங்க நேராக வாசலில் அந்த இடத்துல வேலுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஐயா இலவசமா இப்படி நிறைய ஜோடிகளுக்கு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு. அப்படின்னு பார்த்து வேலு முடியாதுங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க நடிச்சுக்கொண்டு. அப்போ நம்ம வேதநாயகி வராங்க. ஏய் வேலு, இப்போ என்னாச்சு, எதுக்கு நீ கத்திட்டு இருக்க அப்படின்னு போது, பாருங்க மேடம், ஐயாவோட பிறந்த நாளை நாம கொண்டாட போறோம் இல்லையா, இப்போ அதுக்கு இலவசமா நிறைய ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஏன் முடியாது, இங்க பாரு கண்டிப்பா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேதநாயகி சொல்றாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா இங்க பாரு கண்டிப்பா நடக்கும், அதை சொல்றதுக்கு நீ யாரு, இங்க பாருங்க நிறைய ஜோடிகளுக்கு கல்யாணம் நடக்கும், கிளம்புங்க அப்படின்னதும் வந்தவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம வேலு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நேராக விஷயத்த போய் நம்ம வள்ளிக்கிட்ட போய் சொல்றாங்க. இங்க பாரு வள்ளி, வேதநாயகி மேடமே சரியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. எப்படியாச்சும் நாம ரத்னவேல் ஐயாவை ஜானகி அம்மா கழுத்துல தாலி கட்ட வச்சு ஆகணும் அப்படின்னதும், ஆமா அதான் என் ஆசை. என் அம்மா கழுத்துல இருந்து தாலி பாரி போறதுக்கு காரணமே என் அத்தை தான். இப்போ என் அம்மா கழுத்துல என் அப்பா மறுபடியும் தாலி கட்டுறதுக்கு அவங்களே காரணமா இருக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா விழா ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே விழாக்கு வராங்க. இங்க பார்த்தோம்னா அங்க 50 ஜோடிங்க வந்திருக்காங்க இலவச கல்யாணம் பண்றதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேலு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. என்ன விஷயம் தெரியுமா, இப்போ அப்பாவே மறுபடியும் உன் கழுத்துல தாலி கட்ட போறாரு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ஜானகி என்னமா பேசிட்டு இருக்க, நடக்கிற கதையே பேசுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா நான் சொல்றது நிஜம்தாம்மா, இங்க பாருங்க அப்பாவே உங்க கழுத்துல தாலி கட்ட போறாரு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வேதநாயகி பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா அந்த ஜோடிங்களுக்கு நம்ம ரத்னவேல் தான் தாலியெல்லாம் எடுத்து கொடுக்க போறாங்க. அப்போ வேதநாயகி விளக்கம் புரியாம அவங்களும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க பார்த்தோம்னா நம்ம மினிஸ்டரும் வராங்க. உடனே பேட்டி எடுக்கிறதுக்காக மீடியாக்காரங்களும் வராங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஐயா இப்படி இலவச ஜோடிகளுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொன்னாங்க, அதான் ஐயா நாங்க வந்திருக்கோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயங்க ஐயா, இப்போ உங்க மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் உங்களை சேர்ந்துட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க கழுத்துல தாலி இல்லையா, நீங்க இத்தனை ஜோடிங்களுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஆனா உங்க மனைவிக்கு மட்டும் நீங்க ஏன் தாலி கட்டாம இருக்கீங்க அப்படின்னும் போது ரத்னவேலால வாய் திறக்கவே முடியல. என்ன பண்றேன்னு புரியாம அந்த இடத்துல தலை குனிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம மினிஸ்டர் நம்ம தலைவர் என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு ரத்னவேல், இது கொஞ்சம் கூட சரியில்லை, இது நம்ம கட்சிக்கே அசிங்கமா போக போகுது, இதுக்கு நீ இப்ப என்ன முடிவு சொல்ல போற அப்படின்னதும், ஐயா நான் என்ன முடிவு சொல்றது, அவதான் வேணான்னு நான் இருக்கனே அப்படின்னு போதும். இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் அப்படி ஈஸியா ஏத்துக்க முடியாது. இங்க பாரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, என்ன நடந்தாலும் சரி 50 ஜோடிங்களோட சேர்த்து எப்படியாச்சும்
நீ ஜானகி கழுத்துல தாலி கட்டு அப்படின்னதும் இந்த பக்கம் வேதனாக்கி எல்லாரும் அரிச்சு ஆறாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.